இறைவா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ உங்களை எல்லாரும் இந்த பதிவில் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த பதிவு எந்த டாபிக் பேஸ் பண்ணி அப்படின்னு பார்க்கும்போது, வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கான ஒரு சிறப்பான பலன்கள் கொடுக்கறது தான் இந்த பதிவுக்கான காரணம். ஸோ இந்த பதிவில் என்ன மாதிரியான பலன்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், அண்ட் இளைஞர்களுக்கான விஷயங்கள் அண்ட் முதியவர்களுக்கான இந்த மாதம் எப்படி இருக்கும். ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் அதே மாதிரி எந்த கடவுளை நம்ம வழிபடலாம், எந்த கோவில்களுக்கு போகலாம், எது சிறப்பான வழிபாடுகளா இருக்கும் அப்படின்றத பத்தியும் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ மேஷ ராசி உங்களுக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதம் உங்களுடைய எனர்ஜி லெவல் ஆனது ரொம்ப கம்பேஷனா இருப்பீங்க அப்படின்னு இருக்கு. யார் எது கேட்டாலும் செஞ்சிருவீங்க உடனே. ஸோ பணம் ரீதியா, பொருளாதார ரீதியா ஏதாவது ஒரு உதவிகள் உங்களை தேடி வராங்கன்னா அதை நீங்க செய்யக்கூடிய வகையில உங்களுடைய அந்த இரக்க குணம் ரொம்ப மேலோங்கி இருக்கும் அப்படின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பண ரீதியான விஷயங்கள்ல நீங்க பொறுப்பு எடுத்துப்பீங்க. இப்ப பூர்வீக சொத்து, பணம், இல்ல ஒரு சொத்து விஷயங்கள் போயிட்டு இருக்கு, ஒரு கேஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னா ஸோ அதுல பொறுப்பு எடுத்து நடந்துப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்க என்ன கோத்ரூ பண்ணிருக்கீங்களோ லைஃப்ல, உங்களுடைய வாழ்க்கை அனுபவம் என்னவோ அதை பேஸ் பண்ணி சில பிராக்டிக்கலான விஷயங்களை நீங்க செய்யறதுக்கு இருக்கீங்க. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை உங்களுக்கு உட்புகுத்தும் இந்த யூனிவர்ஸ் ஆனது, இயற்கையானது. ஸோ அதே மாதிரி நீங்க நிறைய பேருக்கு ஒரு நல்ல மனிதரா தென்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய எனர்ஜி லெவல் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இது வரைக்கும் இல்லாம இந்த மாதம் ரொம்ப பெஸ்டாவே இருக்கும், எஸ்பெஷலி உங்களுடைய பணம், பொருள் சார்ந்த விஷயங்கள்ல. ஸோ இது உங்களுடைய எனர்ஜியா இருக்கு. இந்த மாதம் அதே மாதிரி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர இருக்கு. அது அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். எதிர்பாராத ஒரு திருப்பு முனைகள் உங்களுக்கு நடக்க இருக்கு. ஸோ அது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு தான் அது உங்களை லீட் பண்ணி எடுத்துட்டு போகும். அதனால பயப்பட வேண்டாம். ஸோ நீங்க நிறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சிருப்பீங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல. ஒரு விதமான நம்பிக்கை, பிலீஃப் சிஸ்டம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய வகையில அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இந்த இயற்கையும் சரி, நீங்க வழிபடுற தெய்வமும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு மாற்றம் நடக்காதா, எனக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாதா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா எதிர்பாராத நேரத்துல ஏதோ ஒரு வகையான மாற்றங்கள் ஏற்பட்டு அது ஒரு நல்ல பாதைக்கு வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் நீங்க கோத்ரூ பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது. ஸோ இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் இளைஞர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது, இளைஞர்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு நியூ ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அளவில் இயற்கை ஒரு வாய்ப்பு கொடுக்கும். ஸோ இளைஞர்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறாங்க, இல்லை ஒரு ஜாப்க்கு போக போகிறாங்க, இல்லை பேஷன் ஓரியன்டாக ஏதாவது ஒரு விஷயம் க்ரியேட்டிவாக செய்ய போகிறாங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் நான் அந்த மாதிரியான விஷயங்கள் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், பட் எல்லாமே ஃபெயிலியர் பார்த்துட்ருக்கேன் அப்படின்றவங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸாக இருக்க போகுது. ஸோ நிறைய பேருக்கு டிராவல் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கிடைக்கும். அப்போ இந்த மாதம் நீங்க பிரயாணம் பண்றது மூலியமா உங்களுக்கு ஏதோ ஒரு நியூ பிகினிங் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபார்ச்சூனை கொடுக்கக்கூடிய மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது, எஸ்பெஷலி இளைஞர்களுக்கு. ஸோ இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முதியவர்களுக்கு ஓகே, ஸோ பெரியவங்களுக்கு நிறைய அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் வெளியே வரும். அதாவது நம்ம லைஃப்ல கோல்டன் மெமரிஸ்ன்னு இருக்கும், ஸ்வீட் மெமரிஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த மெமரிஸ் எல்லாம் ரிமெம்பர் பண்ற விதமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு இருக்கு. அது எஸ்பெஷலி இந்த மேஷராசியில இருக்கக்கூடியவங்களுடைய அந்த பேர பசங்க மூலியமா ஏதாவது ஒரு சந்தோஷகரமான சூழல் உருவாகிறது, அண்ட் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றது, ரொம்ப நாளா நெருங்கிய உறவா இருந்தவங்க பிரிந்த உறவா இருக்கவங்க அவங்கள மீட் பண்றது. ஸோ இந்த இமோஷனல் ஷேரிங்ஸை இமோஷன் ஃபீலிங்கை ஷேர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் அமைய இருக்கு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பழைய கடந்த கால நல்ல விஷயங்களை
மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை நீங்க ஞாபகப்படுத்தி சந்தோஷம் அடைறீங்களோ அப்ப அதற்கான ரியாலிட்டியில நடக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகளும் இயற்கை உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ எஸ்பெஷலி உங்களுடைய பார்ட்னர் இருக்காங்கன்னா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, நீங்க கடந்த காலத்துல அவங்களோட எப்படி சந்தோஷமா இருந்திருக்கீங்க அந்த விஷயங்களை பத்தி யோசிக்கிறது, ஸோ அதை அகைன் வந்து ரீபில்ட் பண்றது, இந்த மாதிரியான ப்ராசஸ் பண்றதும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷகரமா இருக்கும். அண்ட் அந்த பழைய சிரிப்பு, பழைய சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில அகைன் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதற்கான நிறைய விதமான பாசிபிலிட்டிஸ் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்கு. ஸோ இப்போ இந்த மேஷ ராசி இந்த ஆகஸ்ட் மாதம் எந்த கடவுளை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கிருஷ்ணரை வந்து வழிபடலாம், பெருமாளை வந்து வழிபடலாம். ஸோ எஸ்பெஷலி பெருமாள் சொல்லும் போது நீங்கள் திருப்பதி இந்த ஆகஸ்ட் மாதம் போயிட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பண ரீதியான பொருள் சார்ந்த இல்லை ஏதாவது சொத்து பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு பிளெஸ்ஸிங் உங்களுக்கு திருப்பதி பெருமாள் கிட்ட வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரீடிங்கில் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணரை வந்து வழிபடும் போது கிருஷ்ணர் சார்ந்த கோவில்களுக்கு, கிருஷ்ணருடைய கோவில்களுக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட போயிட்டு வரும்போது உங்கள் ஃபேமிலியில் ஒரு அமைதியான சந்தோஷமான சூழலும் வந்து நிலவும். அண்ட் உங்களுடைய குழந்தைகளுடைய ஃப்யூச்சருக்கான ஒரு சில முடிவுகள் இல்லை ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கும் அது ஒரு உத்வேகமாக இருக்கும், ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்போ இந்த மாதம் வழிபட வேண்டிய கடவுள் பார்க்கும்போது, தெய்வம் பார்க்கும்போது பெருமாள், கிருஷ்ணர், இவங்களை சார்ந்த கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மேஷராசி இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வரக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்றத பார்த்தோம். உங்களுடைய எனர்ஜி லெவல் அண்ட் வணங்கக்கூடிய தெய்வங்கள், வழிபாடுகள், அதை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதே ஒரு எனர்ஜியோட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம், தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. நன்றி.